டேய் தம்பி, யாரு கூப்பிடுறாங்க? உங்களை தான் கூப்பிடுறானுங்க. ஹலோ, கொஞ்சம் கேட்ட திறக்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பேசணும். திறக்கிறதுக்கு இது என்ன அலிபாபா குகையா? நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம். இப்ப ஆரம்பி. உங்களை எல்லாம் இன்சூரன்ஸ் சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை கூட தான் பிரின்சிபால் சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கின கலர் டிவியை நான் சொன்னிட்டு ஹாஸ்டல்ல கொண்டு போய் வச்சு படம் பாத்தீங்க. அதை மன்னிச்சேன். அது ரீரெக்கார்டிங் சார். காலேஜ் லைப்ரரியில இருந்து காஸ்ட்லி புக்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு போய் சின்ன கரெக்ஷன். தெரியாம எடுத்துட்டு போனாதான் அது திருட்டு. நாங்க தெரிஞ்சதான் எடுத்துட்டு போனோம். அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணீங்க? காயலாங்கல்ல இடைக்கிற போட்டு மனிஷா கொய்ராலாவின் அந்தரங்க பார்த்து ஃபுல்லா பாத்தீங்க. அதையும் மன்னிச்சேன். சார் மன்னிச்சுட்டாரா? வாங்க இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேல அங்க இல்ல, அங்க ஒரு அப்பாவி ப்ரொஃபசர் அந்த மெடிக்கல் லீவு சும்மா இல்லையா? ஒரு அப்பாவி ப்ரொஃபசர் அடிச்சு கைய கால ஒடிச்சு வச்சிருக்கீங்க. அது ஒடிஞ்சு முறிஞ்ச கதை. இது நடந்து முடிஞ்ச கதைன்னு சொல்றான் சார். சார் அவனுங்க பாயிண்ட் டு ஜாயிண்ட் சொல்றானுங்க சார். இப்ப எதுக்கு இந்த மீட்டிங்? சொல்றேன். தப்பு செஞ்ச அருண் சூர்யா, அப்புறம் தப்பு குழந்தையா இருந்த மத்த சூர்யா, இவங்க எல்லாரையும் 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்க. பிரின்சிபால் டவுன் டவுன், பிரின்சிபால் டவுன் டவுன், பிரின்சிபால். நீங்க செஞ்ச தப்புக்கு பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி கோஷம் போட்டா என்ன அர்த்தம்? மேடம் 3 நாள் சஸ்பென்ஷன் எங்களால ஏத்துக்க முடியாது. வேற என்ன செய்யணும்? ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. சார் அந்த மெடிக்கல் லீவு சும்மா இல்லையா? ஒட்டு மொத்தமா எல்லாரும் இங்க போய் தொலைங்க. காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ். முருகா, நல்லா படிச்சுட்டு வால்டர் வணங்காமுடி ஆகலாம்னு நினைச்சேன். விட்டியா? வார்டன் வணங்காமுடி ஆகிட்டிய. இந்த ஹாஸ்டல்ல வார்டனா இருக்கிறத விட கத்தி மேல காலம் பூரா நடக்கலாம்யா. சரி விடு, இன்னைக்காவது இந்த பசங்க பிரச்சனையில இருந்து என்னைய காப்பாத்துப்பா. ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. என்னது சில்றத்தனம்? இது பேனால இங்கு இருக்கா இல்லையான்னு திறந்து பார்க்க சோம்பேறித்தனமா இருந்ததா, அதான் அடிச்சு பார்த்தேன். இருக்கு. டாய், விடக்கூடாது. இதை இத்தோட விடக்கூடாது. எழுதி வேற பாக்கணுமா? அது பரீட்சையில. எங்களுக்கு பழக்கமே இல்ல. நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னது? டாய், யார் தெரியுமா? வணங்காமுடி, வார்டன் வணங்காமுடி. தேங்காய் முடி. சூர்யா கண்ணு. என்ன பொதுக்கூட்டம்? டாய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூர்யாவுக்கு சுப்பிரமணியம் எப்படி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேங்கிறான்டா வார்டன். இவனை உங்களால எல்லாம் எழுப்ப முடியாது. இவனை எப்படி எழுப்பணுங்கிற மந்திரம் எனக்கு தெரிஞ்சிருக்க. இப்ப பாரு சூர்யா, உங்க அப்பா மணியாட அனுப்பி இருக்காரா? முன்னேறோம். எங்க பிரின்சிபால்ட்ட போய் வாங்கிக்க. யோ நக்கலா? நக்கலும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏண்டா சூர்யான்னு பேரை வச்சுக்கிட்டு சூரியன் வர்றத எப்பாவது போய் பாத்திருக்கியாடா? யோ நான் எதுக்கே பாக்கணும்? அதுவே நான் பாக்கணுமா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லடா உங்களுக்கு. ஆட்ட வித்து மாட்ட வித்து அப்பா ஆத்தா பணம் அனுப்பி ஒழுங்கா படிக்கலான்னா குப்புறப்படுத்தா கூணா மல்லாக்கப்படுத்தா மானான்னு இப்படி இழுத்து போத்திக்கிட்டு தூணா என்னடா அர்த்தம்? ஜட்டி போடலன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் உருப்படுறது ரொம்ப கஷ்டப்படா. என்ன குழப்படாது போஸ்ட்மேன் மாதிரி. முந்தியெல்லாம் பத்துக்கு தேடி வந்து டவுட் கேட்டு படிப்பானுங்க. இப்ப அட்டெண்டன்ஸ் கூட நம்ம தேடி போய் எடுக்க வேண்டியிருக்கு. எங்க இருக்கானுங்க? உங்ககிட்ட காசு இல்லையாடா? கேங்க உட்காந்துருக்காங்க. போய் ட்ரை பண்ணுவோம். இங்க இருக்கீங்களா? அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கோவோம். ஓ சரியா? அருண் சூர்யா எஸ் சார். நிதிஷ் நிதிஷ் ரொம்ப நேரமா ட்ரை பண்றான் போல இருக்கு. செட் ஆகல. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கூச்சப்படாம கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நான் லைட்டா பாடம் எடுத்துட்டு போயிடுவேன். சார் போங்க சார், போர் அடிச்சா நாங்களே வரோம். என்னப்பா இது? கிளாஸ்ல போர் அடிச்சா இங்க வருவீங்க, இங்க போர் அடிச்சா கிளாஸுக்கு போவீங்களா? இத பாருப்பா, நான் இன்னைக்கு பாடம் எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் நீங்க வரணும். நான் டீச்சிங் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கம் ஆன். வாங்க. நாங்களே சினிமாக்கு போக காசு இல்லன்னு சூட்ல இருக்கோம். கூப்பிடுறேன். இருப்பா, இப்படி மரியாதையா சொன்ன கேட்டு போறேன். கிளாஸ் முக்கியம், சினிமா தான் முக்கியம். அப்ப டிக்கெட் வாங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார். எடுத்து பிரேமா மேடம் ஹெல்ப் மீ. என்னடா பணத்தை கேட்டவன தலைவரிக்கு ஓடிட்டான். இப்ப காசுக்கு என்னடா பண்றது? கவலையே படாதீங்க. மை டாடி இஸ் ஆன் தி வே. அங்க பாரு ஏடிஎம் மிஷின் வருது. டாடி இருப்பா டாடி. ஏடா நெத்திலிருப்பா, எப்படிடா இருக்க? டாடி எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நெத்திலிக்கு இருப்பான்னு கூப்பிடாதுன்னு. ஸ்டைலா நிதிஷ்னு கூப்பிடு. இல்லங்க ஐயா வச்சு பேர் அவ்வளவு கவனமா இருக்கு. ஐயா ஏன் இப்படி கொய்யா மாதிரி பேரை வச்சு ஏன் உயிரை வாங்குறாரு? அது போட்டோம் பணம் கொண்டு வந்தியா? ஆமா, நீ படிக்க படிப்புக்கு இது ஒண்ணு குறைச்சா. என்ன பத்தி என்ன வேணா பேசு, ஆனா என் படிப்பு பத்தி ஏதாவது பேசுனேன். அஞ்சாவது படிக்கும் நல்லா படிச்சா. இப்ப நீ ஒழுங்கா படிக்கணும். உங்க ஆத்தா ஓ ராமன் அழுதுகிட்டு இருக்கலாம். எதை வச்சு நான் நல்லா படிக்கலன்னு சொல்றேன்? பணம் அனுப்புன்னு லெட்டர் போடல. ஆமா, அது 500 ரூபாய்க்கு 3 செய்வர்னு எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுத்தான்?
அப்ப நீ 5000 ரூபாய் பணம் கொண்டு வரலையா? நீ படிக்க படிப்புக்கு 500 ரூபாய் அதிகம். சரி சரி, இன்சல்ட் பண்ணாம கொண்டு வந்த பணத்தை கொடு. முதல்ல நீ எடுத்த மார்க் சொல்லு. சுத்தி சுத்தி அங்கேயே வாப்பா. அது இருக்கட்டும், ஒரு மார்க் சொல்றா. அத நான் சொல்றேங்க. அட கொஞ்சம் இருப்பா. இங்கிலீஷ்ல 10, தமிழ்ல 8, பாட்டுல சைபர் ஆக்கறதா. இந்த மார்க் எடுக்க திருநெல்வேலில இருந்து இங்க வந்த. அது வந்து அதுக்கு நாலு செம்பிலாடி வாங்கி வைக்கலாம். நான் சொன்னேன் பேசாம கூட்டு போங்க. எப்படி பாட்டு விட்டா பத்தியா? சூர்யா, ஏமா மேடம் ஹெல்ப் மீ. அந்த ப்ரொஃபசர் லூஸ் மாதிரி உளறிட்டு போறான்பா. இந்த மார்க் எடுக்கவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னடா சொல்ற? என்னத்த சொல்லி தொலைக்கிறது? என் கிளாஸ்ல மொத்தம் 47 பேர், என்னையும் சேர்த்து மொத்த மார்க் 100. இதுல நானே 20, 21 எடுத்துட்டா மத்த பசங்க எல்லாம் 1 2 தான் எடுக்கிறான். அங்க போறான் பாரு, இந்த பக்கம் அவனுக்கு மார்க்கே கிடையாது. அடுத்தவன் வயிற்று நமக்கு வேண்டாம்டா. நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. மேற்கொண்டு கஷ்டப்படுறா. இருக்கிற 100 மார்க் சரி சமமா எல்லாரும் பங்குச்சுக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எப்படிரா சூர்யா, அதெல்லாம் இருக்கட்டும். போய் பெத்த அப்பங்கால விழுந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மானத்தை வாங்கிட்டா. ரொம்ப ஃபீலிங் ஆடாதரா. இந்த நிதிஷ் காரணமே இல்லாம கண்ட மக்கள் எல்லாம் கவுந்தடிச்சு விட மாட்டான். அப்படியே விழுந்த? எங்க அப்பா பயங்கர உஷாரான ஆள்ரா. என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நான் கை கொடுக்கும் போது கை விரல்ல இருக்கிற மோதிரத்தை உருவிடுவேன்னு சொல்லிட்டு கால் விரல்ல மாட்டிருந்தான். அதான் கால்ல விடுற மாதிரி நடிச்சேன், மோதிரத்தை அடிச்சேன். மச்சான், அப்ப சினிமாவோட இன்னைக்கு சரக்கும் கன்ஃபார்ம். கடலை இவ்வளவு நீள நீளமா இருக்கு. அது கடலை இல்ல, காராசு. ஐயோ பேய்டா. பேய் இல்லடா, வாரண்டா. எங்கடா போயிட்டு வரீங்க? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவ? நான் இந்த ஹாஸ்டல் வார்டன். நாங்க என்ன வட சுட்டு விக்கிற கங்க இருக்கோம். மேல ஏறி வாங்க. ஏறி வர முடியாது, ஆல்ரெடி ஏறி போச்சு. அறிவில்ல? டேய், நான் எல்லாம் படிக்கிற காலத்துல ஹாஸ்டல்ல விட்டு ஒரு நிமிஷம் கூட வெளியே போக மாட்டேன். ஊரை சுத்தி அவ்வளவு கடனை புத்தகத்து மேல தலைய வச்சுக்கிட்டு படியோ படின்னு படிச்சுக்கிட்டு இருப்பா. அடிச்சு கிழிச்சாரு பெரிய ஜில்லா கலெக்டர். எல்லா கலெக்டரோ பொல்லா கலெக்டரோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே தீருடா. வாங்கடா. பண்ணோம். ஆமாடா, அட்வைஸ் பண்ணணும்டா. வாயா வாயா வாயா, 12 மணி கரெக்டா வாயா. 12 என்னடா? விடிய விடிய அட்வைஸ் பண்ணுவேன், விடிய விடிய அட்வைஸ் பண்ணுவேன், விடிய விடிய. வாங்கடா போலாம். வரானாண்டா வார்டனுக்கு மேடு தீபாவளி தான். கரெக்டா 12 மணி. டேய், வர்றான்டா அந்த வணங்காமுடி. அட்வைஸ கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. லைட் ஆஃப் பண்ணாலும் விட மாட்டான்டா. கிளறி கிளறி அட்வைஸ் பண்ணுடா. ஏய், உலகமே இல்ல முள்ளி கிடந்தாலும் சரி. இப்ப பர கிளறி கிளறி அட்வைஸ் பண்ணுடா. கிளறி 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 கிளறி. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் கிளறீங்க. டேய் விடுடா, அத விடுடா. டேய் டேய், நான் வாட. ஐயோ வாய் வாய். எப்ப அவுத்தாங்க? எதுக்கு அவுத்தாங்க? என்ன நடந்துச்சா? ஐயோ, என்ன இப்படி குதறி கிடக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுனாடா கேக்குற? நடு நெஞ்சில மிதிச்சு 4 நாளா கிழிச்சு விட்டு வாடனை யாரோ அடிச்சுட்டாங்களா? அடிச்சுட்டாங்க இல்லடா, அடிச்சிட்டீங்கடா. ஒரு நிமிஷம். எவன் கையை என் மேல படலையோ அவன் மட்டும் தொட்டு தூக்குடா. ஒரு வேலையும் காண கூட்டமா சேர்ந்துதான் குடும்பம் நடத்திருக்காங்க. மீறி டவுட்ட பசங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுமா. ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு எந்த டவுட் இல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணீங்க சார். பக்கத்துல இருக்க இவனை கிளியர் பண்ணுங்க. நாத்தம் தாங்கல சார். அவுச்சு விட்டு அதிகம் சாப்பிடாத. அது இல்ல சார். டவுட்டா கேளு. இவனுக்கு என்னடா ஆச்சு? சார் ஜுரத்துல உளறான் சார். அப்படியே லீவ் கேக்குறான், கொடுத்து அனுப்புங்க. ஏண்டா மூதேவி, காலேஜுக்கு வரதே 1 day ஆஃப் டே லீவ். சிட் டவுன். உங்களுக்கு வேற எதுல டவுட் இருக்கா? எப்ப சார் கிளாஸ் முடியும்? மணி அடிச்சா கிளாஸ் முடியும். மணி அடியா. ஒரு ஹோம்வொர்க் கூட பண்ணல. ஏண்டா மணியை 2 கிட்னி வீக்கா இருக்கு. இந்த ஆள் போட விட்டான்னா மொத்தமும் ஃபெயிலியர் ஆகும். ஏதாவது பிளான் பண்றான். கேள்றா. டேய் தம்பி. ஏய் உங்களை தான். ஓ என்னையா? ஏன் சார் இவ்வளவு மரியாதை எதிர்பார்க்கலையா? இல்லப்பா. என்னப்பா? எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுட்டே வராதே. அந்த டவுட் பாடத்துல இல்ல. வேற சார் கொரியர் மிஸ்டர் சூர்யாவுக்கு. இந்த பாருப்பா, உனக்கு தான் கொரியர் வந்திருக்கு. போய் வாங்கிக்க. போ, மத்தவங்களுக்காக ஒழுங்கா பாடம் நடத்துறேன் போ. ஏன் சார் உங்க சப்ஜெக்ட் மட்டும் எல்லாமே டவுட்டா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே சார். மழை வர மாதிரி இருக்கு.
நாக்க தொங்க போட்டு வந்திருக்கோம். பார்ட்டி தரேன்னு சொன்ன ஆளையே நடு ரோட்ல நிக்க விட்டானுங்க. எங்க வராங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்தா தானே ஒரிஜினல் லவர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இது சூர்யா காதுல விழுந்தது. அவனை உனக்கு சங்குதான். நீ மூடு. ஹாய்டா. ஹாய். ஏதோ சொன்னியே இப்ப சொல்லு. இல்லடா, நம்ம குரூப்ல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறது நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னடா? இதுக்கெல்லாம் காரணம் பவித்ரா தான்டா. ஏய் விடுங்கடா, மாத்தி மாத்தி நம்மளே பேசிட்டு இருந்தா ரெஸ்டாரண்ட மூடிட்டு போயிடுவான். மூடட்டும். பார்ட்டியை நாளைக்கு வச்சுட்டா போச்சு. எங்க டெல்லிலயா? இல்லடா, இங்கதான். ஏண்டா என்ன குழப்பற? விடிஞ்சா நீ டெல்லி போறதா அருண் சொன்னா. நான் டெல்லிக்கு போகலடா. டெல்லி போலையா? சரியா போச்சு. அப்ப பார்ட்டி கட்டா. உங்களுக்கு இல்லாத பார்ட்டியா? பார்ட்டி கண்டிப்பா உண்டுடா.